ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2ல தேர்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் ஹெச்சிஎஃப். வழக்கம் போல் யூக்ளிட் டிவிஷன் லேமா மூலிமா தான் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே பாருங்கள் ஃபேன்சி நம்பராக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் பெரிய நம்பராக இருக்கிறத ஏனோ, சின்ன நம்பராக இருக்கிறத பின்னும் எடுத்துக்கணும். ஸோ ஹெச்சிஎஃப் தான் கேட்க போகிறாங்க. இது எக்ஸசைஸ் 2.1 பார்க்கும்போதே ரொம்ப எவ்வளவோ கிளியராக பார்த்தாச்சு, ரைட்டா? ஸோ இப்போ இதோட ஃபார்முலா பார்க்கலாம். யூக்ளிட் டிவிஷன் லேமா அல்லது யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். சரியா? என்ன ஃபார்முலா? ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆரா? ரைட்டு. அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல 36 36 36, பி இருக்க வேண்டிய இடத்துல 25 25 25. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடலாமா? ஸோ அப்போ ஏவை 36 36 36 உள்ள 25 25 25 வெளியே. இதை பார்க்கறதுக்கு ஏதோ பெரிய நம்பர், பெரிய டிவிஷன் வர மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள். 1 போட்டிங்கன்னா 25 25 25. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 1 1 1 1 1 முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் உங்களோட கோஷன்ட், இதுதான் உங்களோட ரிமைண்டர். அப்போ ஏவையும் பியையும் நீங்க டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கோஷன்ட் 1. கிளியர் ஆயிடுச்சா? இப்போ ரிமைண்டர் எனக்கு 0 வந்திருக்கான்னு பாருங்க. 0 வரல, அதுக்கு பதிலாக 6 வந்திருக்கு. ஸோ அப்படின்னா என்ன ஆயிடும்? பிஏ ஏவா மாறிடும். 25 25 25. ரிமைண்டர் பியா மாறிடும். 1 1 1 1 1 1. ரைட்டா? இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்றோம். அப்போ உள்ளார இருக்க வெளியே 25 25 உள்ளார 1 1 1 1 1 1 வெளியே. புரியுதா சாமி? ஸோ அப்போ இது எப்படி போட்டுக்கலாம்? இன்டூ 2 போட்டிங்க அப்படின்ட்டுனா 2 2 2 2 2 2. ஸோ 5ல 2 போச்சுன்னா 3 0 3 0 3. தட்ஸ் ஆல். 0, அதாவது ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 இருந்தது அப்படின்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் தான் கன்சிடர் பண்ணோம். ரைட்டா சாமி? ஸோ அப்போ இது என்னோட கியூ, இது என்னோட ரிமைண்டர். ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது என்னோட Q2 பிளஸ் ரிமைண்டர் என்னது? 30303. ஸோ அப்போ என்னோட ரிமைண்டர் இதுதான். ஸோ இப்போ இங்கேயும் 0 வரல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அகைன் 1 1 1 1 1 1. அதாவது என்னோட பி ஏவாவும் என்னோட ரிமைண்டர் பிஆவும் மாறிடும். ரைட்டாக்கண்ணா? ஸோ சார் அகைன் நம்ம இப்போ இதை டிவைட் பண்ணுவோமா? ஸோ அப்போ 1 1 1 1 1 1. ஸோ 3 0 3 0 3. ஸோ இப்போ இது எப்படி டிவைட் பண்ணலாம்? ஸோ அப்போ இங்கே 3 போட்டோம் அப்படின்ட்டுனா 9 0 9 0 9. ஸோ பார்த்து நீங்கள் இதுக்கு சப்ராக்ட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ இது 0 ஆயிடுச்சுன்னா 2 0. அகைன் இது 2 0 2. ரைட் ஆகனா? ஸோ அப்போ இது Q, இது R. ஸோ Q அப்படின்றது 3 பிளஸ் R அப்படின்றது 2 0 2 0 2. அகைன் ஆறுங்கிறது 0 வரல. ஸோ அப்போ பிங்கிறது ஏவாவும் ரிமைண்டர் பிஆவும் மாறிடும். ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுமா சாமி? ஸோ அப்போ 3 0 3 0 3 2 0 2 0 2. இப்போ போட்டிங்க அப்படின்னா 1 டைம் தான் போட முடியும். ஆமாவா? ஸோ அப்போ 2 0 2 0 2. அப்போ 1 0 1 0 1. ஓகே. ஸோ அப்போ இப்பயும் 0 வரல. ஸோ அப்போ இது கோஷன்ட், இது ரிமைண்டர். ஸோ அப்போ ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது என்னோட கோஷன்ட் 1 பிளஸ் ரிமைண்டர் 1 0 1 0 1. ஸோ அப்போ இங்கேயும் ரிமைண்டர் 0 வரல. அப்போ பி ஏவாவும்
ரிமைண்டர் பிஆவும் மாறிடும். ஆமாவா சாமி? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுமா? ஸோ அப்போ உள்ளுக்குள்ளார 20202 இங்க 10101. ஸோ 2 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 20202. ஸோ ஆன்சர் 0. ஸோ அப்போ இது என்னோட Q, இது என்னோட R. ஸோ முடிஞ்சு போச்சு. இன்டூ 2 ப்ளஸ் 0. ரிமைண்டர் என்ன கண்ணா வந்திருக்கு? 0. ரிமைண்டர் 0 வந்துருச்சு. நான் கண்ணை மூடிட்டு என்னோட B தான் என்னோட HCF. ஸோ HCF இஸ் ஈக்குவல் டு 10101. டஃப்பான சம் மாதிரி தெரியும், பட் ரொம்ப 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 ஈஸியான சம். சரியா? கொஞ்சம் பொறுமையா போட்டீங்கன்னா இதுக்கு ஈஸியா HCF கண்டுபிடிச்சிடலாம். நான் ரொம்ப கிளியரா பொறுமையா தான் நடத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, இல்லைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்.